ஹலோ இன்டர்நெட், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரு? லாஸ்ட் வீடியோல பார்த்தோம்னா நம்ம ஒயிட் சாண்ட் டூன்ஸ்ல இருந்து கிளம்பணும். ஸோ இப்போ கிளம்பி நம்ம அப்படியே மேலே வந்திருக்கோம். மேலே அல்பக்கர்கிங்கிற இடத்துல நிறுத்திட்டு இன்னைக்கு கொஞ்சம் நார்த்தில் போய் 2-3 இடங்கள் பார்க்கலான் இருக்கோம். சாண்டாஃபே ஏரியாவில் 2-3 இடங்கள் பார்க்கலான் இருக்கோம். நாளைக்கு ஆமாம் ரூட் 66 அப்படியே ஜேர்னியை ரூட் 66ல வரப்போகிறோம். அரிசோனாக்குள்ளே போகிறோம். ஆமாம், அடுத்த ஸ்டேட்டுக்குள்ளே போகிறோம். இன்னைக்கு டே ஸ்டார்ட் பண்ணுவோம். போய் சாண்டாஃபேல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பார்த்து வருவோம். இந்த பேண்ட்லியர் நேஷ்னல் மான்யூமெண்ட் நேராக அங்கே இருக்குது. நம்ம ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணி அப்படியே அந்த பள்ளத்துக்குள்ளே போனோம். பார்த்தோன்னா அங்கே தான் கிளிஃப் டுவெல்லிங்லாம் இருக்குது. மழை வேறு தூருது. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த இதெல்லாம் பார்க்குறதுக்கு போவோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பேண்ட்லியர் நேஷ்னல் மான்யூமெண்ட்டில் இருக்கோம். இங்கே இந்தியன்ஸ் வாழ்ந்துருக்காங்க, இன்னும் கூட இங்கே இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப தூரம், ஆல்பக்கர்கிலேருந்து ரொம்ப தூரம் ட்ரைவ் பண்ணி வந்தோம். மலை பார்த்தா இங்கே ஒரு மலைக்குள்ளே அழகாக இருக்குது. நல்லா மரங்கிறங்கெல்லாம் ஓங்கி தாங்கி பயங்கரமாக காடு மாதிரி இருக்குது. போய் பார்ப்போம் உள்ள. அதை கொஞ்சம் நல்லா போட்டிருக்காங்க. இப்போ ஆமாம், நல்லா சிமெண்ட் ரோடு மாதிரியே போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் வெயில் கொஞ்சம் தாறுமாறாக அடிக்குது. ஆமாம், என்ன 82 டிகிரி ஸ்டில் ஓகே தான். லாங் ஹவுஸ் போகிற பாதையா. ஆமாம், கிளிஃப் டுவெல்லிங் அதைத்தான் பார்க்க போகிறோம் நம்ம மெயினாக. இந்த ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, இது பேப்லோவோட ரெட் இண்டியன்ஸோட ஒரு கூடுற இடமா இருந்திருக்கு. அதாவது பஞ்சாயத்து மாதிரி வைக்கிற இடமா இருந்திருக்கு. ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு நமக்காக அம்பட்டு பொண்ணு பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. அது மாதிரி சாமி கும்பிட்றதுக்கு இங்கே யூஸ் பண்ணுவாங்க போல. இந்த 6 கட்டை இருக்குது பார்த்தீங்களா, இந்த 6 கட்டையை வச்சு மேலே கூடாரம் போட்டிருப்பாங்க. நடுவில் ஒரு இடம் கல் மாதிரி பதிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அதில் ஃபயர் ஃப்ளைஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அது குளிர்காலத்தில் ஃபயர் ஃப்ளைஸ் போட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த படி காற்று போகிறதுக்கு. ஆமாம், வெளியே போகிறதுக்கு இந்த கூட போகிறதுக்கு. ஆனால் இது உள்ளே இறங்குனது ஏறினதுலாம் நடுவில் சென்டர் வெளியே. ஆமாம், எல்லா ட்ரைப்ஸுமே அப்படி தானே வச்சுருந்துருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு இடத்துக்கு போனப்போ அவங்களும் நடுவில் இருந்ததே இறங்கி போகிற மாதிரி வச்சுருந்தாங்க. இது 1150, அதாவது கிட்டத்தட்ட 900 வருஷத்துக்கு முன்னாடி. அங்கே ஒரு ஓட்டை இருக்கு. அதுதான் வெளியிருந்து வர்ற காற்று உள்ள இழுக்கிறது. ஆனால் அந்த டைம்ல எல்லாம் நம்ம தஞ்சை பெரிய கோயில் கட்டி அதெல்லாம் அது கட்டியா 100 வருஷம் ஆயிடுச்சு. 100-150 வருஷம் ஆயிடுச்சு. இது 1100ன்றாங்க. 1100, 150 அப்படின்றப்ப ரொம்ப பின்தங்கிதான் இருந்திருக்காங்க. அவங்க எங்க இருந்து வந்தாங்கன்னு தெரியல. அவங்க இங்கேயோ இருந்து குளிர் இதெல்லாம் இருந்து வளர்ந்துருக்காங்க. இது ஐஸ் ஏஜ் டைம்ல வந்ததுதான்னு சொல்றாங்க. இது என்ன இப்ப அழகா பாத்தி கட்டி வச்சிருக்காங்க. ஏதோ வீடு ஏதோ இங்க வேற லோ லெவல்ல வேற வீடு இருந்திருக்கு. கட்டடம் மாதிரி தான் இருக்கு. அப்படியே குட்டி குட்டி ரூம்ஸா இருக்கு. என்னென்ன இந்த அங்கே போட்டிருக்காங்க, அங்கே டீட்டெயில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிராமம் வச்சுருக்காங்க. சின்ன சின்ன இதாக இருக்குன்னு சொன்னேன்ல, கட்டடமாக இருக்குன்னு. அங்கே ஃபுல்லாக இருக்குது. இந்த இடம் ஃபுல்லாக இங்கே 100 பேர் வாழ்ந்துருக்காங்க. கீழே மேலே இப்போ போய் பார்த்துட்டு இருக்காங்க பாருங்கள். மக்கள் எல்லாம் போகிறாங்க பாருங்கள். அங்கே ஒரு 400 பேர் இருந்திருக்காங்க. அது எப்படி இருந்திருக்குன்னு தெரியல. போனால் தான் தெரியும் உள்ள எப்படி இருக்குன்னு. இது கிட்டத்தட்ட டர்க்கியில் இருந்த வீடுகள் மாதிரி மணல் இதில் இருந்து. அது இந்த படத்தில் கூட வரும், சந்திரமுகி படத்தில் கொஞ்ச நேரம் கொஞ்சம் வேண்டும் பாட்டில். அந்த பாட்டில் அந்த மாதிரி பேக்ரவுண்டில் வரும். அது மாதிரி தான் இருந்திருக்காங்க. அது ஆனால் 1500-2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. இன்னைக்கு வரைக்கும் 700 வருஷம் அந்த ரேஞ்சில் இருக்குது. இன்னும் பக்கத்தில் போய் பார்ப்போம். குட்டி மான், அங்கே ஒரு மான் வேற போய்கிட்டு இருக்கு. எவ்வளோ குட்டியாக இருக்குது. அது கொம்புல ஒன்றும் இல்லை. ஆமாம், உள்ளுக்குள்ளே போயிட்டார். இங்கே என்னத்தை விளைவிச்சிட்டு இருக்கேன் ஏன்னு எனக்கு தெரியுமாப்பா? மக்காச்சோளத்தை விளைய வச்சுருக்கு. ஆமாம், மக்காச்சோளத்தை விளைய வச்சு அதை அரைச்சி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. புரோட்டீனுக்கு கோழி அடிச்சிருக்காங்க. வாங்கோலி கோழிங்க இல்லைங்க. ஏன்னா இந்த படம்லாம் பாரு, வாங்கோலி படம். ஆமாம், வாங்கோலி படம். என்டர் ஒன்லி கேஸ் தட் ஹேவ் அ லேடர். லேடர் வழி இப்போ ஏற போகிற போல.
லேடர் உள்ள வீடுகளுக்கு மட்டும் போங்க. இருக்கு பார்த்து ஆச்சு. இதை பிடிச்சிக்கோ. துணு இடத்துல 2 பேரும் ஒரே டைமில் வரணும்னு சொல்லி பார்ப்பாங்க. என்னைய விட்டு பிரிய உனக்கு மனசு வரலையா? தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாத. குட்டி கொகையா மண்ணை அப்படி சுரண்டி பாரு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சுரண்ட வருதா? இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. தூள் மாதிரி இருக்குது. ஓ, அப்போ ஈஸியாக சும்மா அப்படி நோண்டி நோண்டி கொகையாக்கிட்டாங்க. ஓ, மண்ணு தான் அது, மண்ணு அது. வா, சந்தனம் மாதிரி. ஆமாம், பார்த்து ரொம்ப நோண்டாத. இடிஞ்சு தலையில் விழுந்துடும். இல்லை இதுங்க கூடாது. இல்லை நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா ஹோல்ஸ் இருக்குது. ஆமாம், பெருசாக இருக்குது. பட் ஒன்றுக்கு தான் லேடர் போட்டிருக்காங்க. லேடரில் மட்டும்தான் ஏறணுன்னு இருக்காங்க. நிறைய பேர் கூட்டமாக இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் ஏறணும். இங்கேருந்து பார்த்தா அந்த வீடுகள்லாம் பாரு சூப்பராக தெரியும். சிட்டி சூப்பராக தெரியும். ஆமாம், சர்க்கிள் மாதிரி கட்டியிருக்காங்க. ஆனால் எல்லாம் ஒரு 6 அடிக்கு 6 அடி ரூமாக தேர்ந்துருக்கு. ஒருத்தனுக்கும் வீடு, அவ்வளோதான். அதுதான் லக்ஸரி அந்த காலத்தில். ஒருத்தவங்களுக்குள்ள இருந்துருப்பாங்களா? ஏன்னா 100 பேருன்றாங்க. ஒரு ஃபேமிலியாக இருக்கும் ஒருத்தனும். அது 2 லேயரில் இருந்துச்சு. 2 லேயர் மாடி மாடி. ஆமாம், மாடி மாடியாக இருந்திருக்கு. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா கரித்தூளாக இருக்குது. ஸோ சமையல் பண்ணது, எரிச்சது அதெல்லாம் அதுக்குள்ளே பார்த்தோன்னா புகை வடிஞ்சிருக்கு. மேடம் ஏறுறாங்க. ஆக்சுவலி இப்போ சிமெண்ட் பூசி வச்சிருக்காங்க. ஆமாம், தரையெல்லாம் பூசியிருக்காங்க. ஆமாம், மேலே அப்படியே இருக்கு. மேலே ஃபுல்லாக கறி படிஞ்சிருக்கு. படிஞ்சிருக்கு. ஆனால் குழு 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 குழுன்னு இருக்கு. நல்லா சிலு சிலுன்னு இருக்கு. வெயில் காலத்தில் இங்கே வந்து உட்காந்தா நல்லா இருக்குமா? ஆமாம், ஓட்டை வெளியே பார்த்தோன்னா சீனிக்கா வேற இருக்கு. இறங்குறோம். அடுத்து வேற கியூ ஆகி போச்சு. எல்லாம் ஒரு அடி இன்டர் கனெக்டட் இது மாதிரி இருக்கு. ஆமாம், இருந்தாங்கிட்டு போகுது அப்படியே உள்ள. இது ஏதோ வீடாகவே இருக்கு, ஏதோ பில்டிங். ஆக்சுவலி வாட்டர்லாம் அப்படிதானே சேவ் பண்ணாங்க. அதில் கட்டையில் தான் தண்ணியை ஒன்று கட்டடம் இருக்கு. ஆமாம், அந்த இது வந்து மடா செஞ்சுலாம் பண்ணியிருக்காங்க தண்ணி குடிக்கிறதுக்கு. ஆமாம், இது நல்லா கட்டி கல் கட்டடமாக இருக்குது. மேலேயும் கட்டை வச்சு வெறும் இந்த இங்கே கிடைக்கிற மண்ணை வச்சு பூசியிருக்காங்க. ஆனால் நிற்கிதே 1000 வருஷமா. 1000 வருஷமா நிற்கிது. எல்லாம் ஓட்ட ஓட்டையாக 400 பேர் இருந்திருக்காங்கன்னா இது ஏதாவது ஸ்பெஷலான ஆளாக இருந்திருப்பாரோ? இல்லை, அவருக்கு மட்டும் வீடாக இருந்திருக்குமோ? ரொம்ப வெக்கையாக இருக்கிறவங்களாம் கீழே இருந்திருக்கானுங்க. குழுக்குழுன்னு இருக்கவங்க நல்லா ஆமாம், நல்லபடியாக இருந்திருக்காங்க. வந்து அதில் ஒரு 2 பேர் படுக்க முடியும், அவ்வளோதான். ஆமாம், சாப்பாடெல்லாம் வேற எங்கெங்கேயா பண்ணியிருப்பாங்களோ என்னவோ. கீழே பண்ணியிருப்பாங்களா? ரவுண்டு கூட இருந்ததுல இந்த இடம்லாம் பாரு அப்படி செங் 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 எல்லாம் அந்த மேலே ஃபுல்லாக இதானது கருப்பாக இருக்குது. தீ. ஆமாம், இல்லை குளிருக்கு தீ போட்டுப்பாங்க. இங்கே தான் வின்டரில் குளிரும்ல. ரெண்டு கண்ணு ஒரு மூக்கு மாதிரி இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் ஏதோ நீட்டாக பூசியிருக்காங்கப்பா. பூசி ஜாமான் வைக்கிறதுக்கு ஒரு இது மாதிரிலாம் இருக்குது. ஏதோ உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்குது ஏதோ. ஏன்னா இதெல்லாம் படுக்கிறதுக்கு அவ்வளோ இடம் இருக்குது. ஆனால் கரெக்டாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க பாரு. இதுலேயும் வந்து பாரு. ஆமாம், இதுலேயும் பெயிண்ட் பண்ணிவிட்டு உள்ளே வேற ஓட்ட மாதிரி ஏதோ இருக்குது பாரு. ஆமாம், அதில் ஏதாவது ஸ்டோர் பண்ணுவாங்களோ இன்னும். இதுலலாம் ஏதோ டிசைன்லாம் வரைஞ்சிருக்கு பாரு, தெரியுதா? ஆமாம், அதில் டிசைன் வேறு வரைஞ்சிருக்காங்க. பரவாயில்ல, இதெல்லாம் நம்ம எவனும் இல்லை, சும்மா தான், அவ்வளோதான். மேபி ஏதாவது கட்டை கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஏதாவது கட்டை ஏதாவது கொடுத்து வெளியில் உள்ளே வராத அளவுக்கு ஏதாவது பண்ணியிருப்பாங்களா இருக்கும். இது கொஞ்சம் பெரிய வீடாக இருக்கும் போல். ஏற்கனவே அங்கே 2-3 பேர் உட்காந்துருக்காங்க. இது கொஞ்சம் பெரிய வீடு, கிளைம் பண்ணி போகிறாங்க. ஆல்ரெடி ஏற்கனவே உட்காந்துருக்காங்க. அவங்களே சொன்னாங்க, இங்கே வாங்க, இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, உட்காந்துக்கலான்னு. நான் ஏறி போகிறேன். ஸோ ஃப்ரண்ட்டில் காட்டுறேன் உங்களுக்கு.
இந்த வீடு பார்த்தீங்கன்னா பெருசு. ஏறி வந்தோம்ல, உள்ளே போயிட்டே இருக்குது. ஒரு 10-15 பேர் இங்கே உட்காந்துருக்காங்க. அதுவும் ஆமாம், இன்னும் ஒரு 10 பேர் வேணாலும் மேலே வர்றாங்க. இங்கேருந்து அப்படியே அடுத்த லெவலுக்கும் போகலாம் போல். இங்கூட நான் காட்டுறேன். அங்கிட்டு மேலே போகலாமா? இதுக்கு மேலே இருக்குது, ஆனால் டூ நாட் என்டர் பண்ணி போய்கிட்டே இருக்கு. ஆனால் ஆளுயா கூட்டமாகி போச்சு. இங்கேருந்து பார்த்தோன்னா அந்த சிட்டியும் தெரியுது, கீழே இருக்கிற சிட்டி. வெரி பிரிட்டி. ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு வீடு மாதிரி உட்காந்து தவாண்டு போகிற மாதிரி இருக்கு. ஆனால் வியூ சூப்பராக. இங்கே ஒரு ஓட்டை, இங்கே ஒரு ஓட்டை. ஐயோ, இடம் சில்லு சில்லு சில்லுன்னு. ஆமாம், கூலாக இருக்குது. வெளியில் அடிக்கிற வெயில் செம்ம சூப்பராக இருக்குது. மொட்டை வெயிலாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வந்தோடனே இப்படித்தான் வந்து உட்காந்துக்கிட்டே இருந்துட்டு ஆமாம், நேரத்தில் உட்காந்துக்கிட்டு அட்டையை போட்டுக்கிட்டு வெட்டி அரட்டை போட்டுட்டு என்னடா செய்றீங்க, சும்மா இருக்கேன். சும்மா தெரியுதா உனக்கு அவ்வளவு கேவலமா? அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஆக்சுவலாக இத்தனைக்கு இது திங்கக்கிழமை நாங்கள் வந்திருக்கிறது. ஆமாம், திங்கக்கிழமை கூட்டம் கம்மியாக இருக்குன்னு பார்த்தா சரி கூட்டமாக இருக்குது. உயரம் வந்து ஒரு 200 அடி இருக்கும் கீழே இருந்து மேலே ஏறி வர்றது. இன்னும் இதுக்கு மேலெல்லாம் இருந்திருக்கானுங்க. ஆமாம், அழகா ஆர்ச் மாதிரிலாம் அப்பயே கட்டியிருக்காங்க பாரு. இந்த 2 ஆர்ச் இங்கேருந்தே தெரியுது, 3 தெரியுது ஆர்ச். அங்கே ஒரு இந்தியன் உட்காந்துருக்காருங்க. ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? ஆட்கள் நடந்தது இதெல்லாம் பார்த்தோம்னா ஓடிலாம் போக முடியாது. அப்படி போயிருக்காங்க. படி இல்லாத காலத்தில் எப்படி இறங்கினாங்க எல்லாம் மண்ணெல்லாம். இங்கே ஒரு ப்ராப்பராக கல் வச்சு கட்டின கட்டடம் ஒன்று இருக்குது. அங்கே ஒரு கட்டடம் இந்த மாதிரி. இதெல்லாம் இப்போ கட்டினதாக இருக்குங்களா? மேபி இதெல்லாம் அப்போ கட்டினதாக தான் இருக்கு. அந்த வீடுகள் மாதிரி தானே இருக்குது இங்கே வந்து. ஆனால் அது அந்த இது ரெண்டும் ப்ராப்பராக இருக்குது. இந்த இல்லை 50 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் என் இஷ்டத்துக்கு தானே இப்போ பின்னால் வர்ற மாதிரி தானே இருந்திருக்கும். ஓ ஆமாம், நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதான் இல்லை, அவங்களே அந்த காலத்தில் ஏறினதே அப்படி படிக்க மாதிரி இருக்கும். வெதர் மச் பெட்டர் ஆயிடுச்சு. ஆமாம், மேக கூட்டம் வந்து சூரியனை அடைச்சிருச்சு. இப்போ வெதர் ஆமாம், வாக் பண்ணுறதுக்கு சுகமாக இருக்குது. இன்னொரு லாங் ஹவுஸ் இருக்குன்னு இருக்காங்க, அதை மட்டும் பார்க்க வேண்டியதுன்னு நினைக்கிறேன். இங்கே தனியாக ஒருத்தர் வந்து இங்கிட்டு வீடை கட்டியிருக்காரு. இங்கே கும்பலாக ஒரு ஏகப்பட்ட பேர் தரையில் ஒரு 100. இவர் தான் மெயின் பிரதம மந்திரியாக இருப்பார். லாங் ஹவுஸ் பேர் வேறு லாங் ஹவுஸ். என்ன லாங்காக இருக்குன்னு பார்ப்போம். ரொம்ப உயரமாக வேறு இருக்குது. தனியாக வேறு இருக்குது. வேறு நடந்து வந்து தனியாக வந்து இந்த இடத்துல இல்லை, இங்கேயும் நிறையா வீடு இருக்கான்னு. இங்கே வேறு எக்ஸ்ட்ரா வீடு கட்டி வந்திருக்காங்க. வரிசையாக கட்டிட்டு கரெக்டாக பார்த்தோன்னா இந்த காலத்தில் உள்ள ஒரு பெட்டு சைஸுக்கு தான் இருந்திருக்கு ஒரு வீடும். ஆனால் 2 மாடி கட்டியிருந்தேன் ஏன்றாங்க. மேலே வேறு இருக்குது. அதெல்லாம் அழகாக பர்ஃபெக்டாக ரெக்டாங்கிள் வெட்டியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் ஏதோ மேலே பூசின மாதிரி ஒரு லேயர் தெரிகிற மாதிரியே இருக்குது. அது போக இங்கே ஓட்டையெல்லாம் வந்து ஏதாவது கட்டை கொடுத்துருப்பாங்களோ, கட்டையை சொருவி வச்சுருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கிட்ட ஷேடு மாதிரி. ஆமாம், கண்டினியூஸாக இருக்குது. அது உள்ளே நுழையிறதுக்கு அதெல்லாம் வாசல். அதுக்கப்புறம் இந்த இது கட்டை சொருகிறது போல் ஒன்று ஒன்று போல். ஏன்னா நேர்கோட்டில் இருந்துருக்கு. இன்றைக்கில ஒரு வட்டம்லாம் போட்டுருக்காங்க. இதெல்லாம் இப்போ உள்ளதா? அந்த காலத்தில் நிறையா ஃபேஸ் இருக்குது பாரு. ஆமாம், அங்கங்கே ஃபேஸாக இருக்குது. கண்டிப்பாக இது வந்து கட்டை சொருகுன்னு தான்டா. ஒரே அலைனில் கட்டி. ஆமாம், எல்லா இதுலேயும் முன்னாடி வீடு மாதிரி இருக்குது. அதில் கட்டையை சொருவி மேலே கூரை போட்டுருந்துருக்காங்க. இங்கேயும் ஒரு 6 அடிக்கு 3 அடிக்கு ஒரு மேபி கடத்தருவா இருந்து இங்கே வியாபாரம் பண்ணியிருப்பாங்களோ. ஒரு வேலை இருக்குமோ ஏறி வந்திருப்பாங்க. பாலைஸ் கப்பைஸ் கோனைஸ் கான் சூப் விற்றுருப்பாங்க. கான் சூப் டர்க்கியில் இருக்குன்னு. ஏன்னா அவங்களுக்கு அப்போ ஐஸு பால்லாம் கிடையாதுல்ல, மாடு இல்லைல்ல. டர்க்கி இருந்திருக்கு, கான் விலை வச்சுருக்காங்க.
ஒட்டக பாலில் போட்டு கொடுக்கணும். ஒட்டக பால்ல டீ போடுறா, ஒட்டக பால்ல டீ போடுறான்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? ஒட்டகப்பால் அது அரபில் போட்டிருப்பாங்க. இங்கே ஒரு வீடு கூட கும்பலாக கட்டடம் கட்டி வச்சுருக்கானுங்க. இங்கேயும் இதெல்லாம் 2 ஸ்டோரியாக இருந்ததுன்னு வேற சொல்கிறானுங்க. ஸோ நல்லா பெருசாகவே இருந்திருக்குமா இருக்கும் உயரமாக. என்னப்பா போட்டிருக்காங்க? நிறையா இருக்கா? ஆமாம், இங்கேயும் அந்த முகம்தான் நிறையா சர்க்கிள் மாதிரி அங்கே ஒரு மூஞ்சி. அப்புறம் இந்த அங்கே பாரு அந்த கட்டடம், அந்த கல்களாக இருக்க கட்டத்து பக்கத்தில் நல்லா தெரியுது அந்த முகம். கரெக்டாக அந்த ரெக்டாங்கிள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, ஆமாம் லெஃப்ட் சைடில் பாருங்கள் ஒரு ஆள் நிற்கிற மாதிரியே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோபுரம் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அது பார்த்தா முன்னாடியே வரைஞ்சிருக்காங்க போல். இந்த வால் ஃபுல்லாக அது மாதிரி டெக்கரேஷன் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு இடத்த மட்டும் இப்போ சேவ் பண்ணி வச்சுருக்காங்க, கண்ணாடி போட்டு மூடி வச்சுருக்காங்க. வெயில் மழையின் நனையாமல் இருக்கிறதுக்கு. மற்றது பூரா போயிடுச்சு. அதான் இந்த வால்லாம் வந்து ஒன்று ஓலை இருக்கிற மாதிரி ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு தோணுச்சு. படம் வரைஞ்சி அதான் பெரிய சிட்டியாக இருந்திருக்கு இது. ஆமாம், அது போக லெவல் பார்த்தீங்கன்னா 3 லெவலில் தெரியுது. கீ லெவல் இங்கே கடைகள் மாதிரி ஏதோ இருந்திருக்கு. அதுக்கு மேலே ஒரு லெவலு, அதுக்கு மேலே ஒரு லெவலில் இருந்திருக்கு. அந்த கட்டை போட்டது ஒரு லெவலு. ஆனால் சொல்கிறோம் கீழடியிலலாம் 2500 வருஷத்துக்கு முன்னாடியே 3 லெவலில் மக்கள். ஸோ இவனுங்க வெறும் 800 வருஷத்துக்கு முன்னாடி தான். ஆமாம், இவனுங்க ஏதோ கிறுக்கிட்டாங்க பார் இந்த இடத்துல. மக்கள் பண்ணிருக்காங்க, இன்னமும் எழுதி வச்சிருக்கானுங்க. ஒரு சர்க்கிளாக. ஆமாம், சர்க்கிள் தான் நிறையா யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறையா சர்க்கிள் எல்லாமே ஏலியன்றாங்க. ஏலியன் வந்து சர்க்கிள் போட சொல்லி கொடுத்துருக்காங்களே. இல்லை, அது வெளியே வந்தாங்கன்னு, வார்ம் ஹோல் வெளியே வந்தாங்க ஏலியன்ஸ்னு சொல்லி, அது ஏலியன் தியரிஸ்ட் சொல்கிறது. மலையிலேருந்து இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கோம். இந்த லூப் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே போகுது, பயங்கரமாக இறக்கத்தில் போகுது. அது அடியில் தண்ணி ஓடுன்னு நினைக்கிறேன். வாழ்க்கை நடத்துறதுக்கான தண்ணிலாம் அந்த பள்ளத்தாக்கில் தான் ஓடி இருக்கும். அதனால தான் மரம் எவ்வளோ திக்காக இருக்குது. ஆமாம், அந்த இடத்துல மட்டும் மரம் நிறையா வளர்ந்துருக்கு. இந்த இடத்துல எல்லாம் கார்ன்ஃபீல்டு போட்டுருந்துருப்பாங்க. ஆமாம், மக்கா சோளம் ஈஸியாக விளையுமா இருக்கும். சோளம் மேபி ரொம்ப பாய்ச்சறது இதெல்லாம் இருக்குது. விட்டா அது மாதிரி நிறைய விளைச்சல் கொடுக்குமா இருக்கும். என்னமோ பண்ணியிருக்காங்க, இருந்திருக்காங்க, செத்தாங்க, ரிப்பீட் ஆகி போச்சு. ரிப்பீட்டு வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். அதை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இடிக்குதே இந்த பக்கம் இடிக்குதே. பச்சை பசேர்னு இங்கே வாரு, குளுன்னு ஜில்லுன்னு ஆயிடுச்சு. இந்த ஓடுறதுக்கான அறிகுறிகள்லாம் இருக்குது. சூப்பராக இருக்குது இந்த இடமே. எவ்வளோ மரம் ஒன்று பாரு. என்னால் பிடிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். சரியான சைஸாக இருக்கு. 2 ஆள் செம்ம சைஸ். அங்கே 4 மரம் இருக்கு, 4-5 மரம். என்னப்பா இண்டியன்ஸ் மாதிரியே கமல் போட்ட? ஆமாம், இங்க 2 பக்கம் சிவப்பு. மத்தியானம் சாப்பாட்டை முடிச்சாச்சு. அப்படி கிளம்பி அடுத்த ஸ்பாட்டுக்கு போமா. மழை பெய்யுதுன்னு காருக்குள்ளே உட்காந்து சாப்பிட்டோம். வெளியில் நல்லா பிக்னிக் டேபிள்லாம் இருக்குது, ஆனால் மழை பெய்யுது அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ உள்ளுக்குள்ளேயே உட்காந்து சாப்பிட்டோம்.